இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள என் சொந்தங்கள் யாவருக்கும், என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் பேர குழந்தைகளுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 1875 வருடம் முதல் இந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் துவக்கப்பட்டது. 1875 ஆண்டு துவக்கப்பட்ட இந்த ஸ்தாபனம் 7 தலைமுறைகளாக தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த சித்த வைத்திய ஸ்தாபனமாக விளங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் 18 சித்தர்களில் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர் மலைக்கு அடிவாரத்தில் எனது முப்பாட்டனார் இந்த வைத்திய தொழிலை ஆரம்பித்து என் பேரன் சிவராஜ் சிவிகானம் வரலும் தொடர்ந்து இந்த சித்த வைத்தியத்தை சிறிது கூட இடத்த நகர்த்தாமல் ஆரம்பித்த இடத்துலேருந்து இன்னைய வரலும் அதே இடத்துல நடத்தி வந்துட்டுருக்கார். இந்த மாதிரி நடத்திட்டு வர்றது 7 தலைமுறையில் என் தமிழ்நாட்டில் உள்ள சொந்தங்கள் யாவருமே இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலைக்கு கொடுத்த பெரிய மகத்துவமான ஒரு நம்பிக்கை இவங்ககிட்டலாம் சிகிச்சைக்கு போனால் இவங்க சித்த வைத்தியத்தில் நல்ல முறையில் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு சிகிச்சை பண்ணி நம்மளை நல்ல முறையில் சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை என் தமிழ்நாட்டில் உள்ள சொந்தங்கள் எல்லோருக்குமே இருந்த ஒரே காரணத்தினால தான் இந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் இன்றைக்கி இவ்வளவு பேரும் புகழோட மக்களின் நன்மதிப்பை பெற்று ஒரு கைராசி ஸ்தாபனமாக விளங்கி வந்துட்டுருக்கு. அது எப்படி இந்த சித்த வைத்தியசாலை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் போட்டு காட்டுறேன், நீங்கள் கவனமாக பாருங்கள். விந்தை விட்டவன் ரோகி, விந்தை கட்டியவன் யோகி என்பதை இன்று வரை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருப்பவர் திரு டாக்டர் சிவராஜ் சிவகுமார் அவர்கள். குருநாதரின் உபதேசம். எதை பிறருக்கு உபதேசிக்கிறாயோ அதை தன் சொந்த வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு வர வேண்டும் என்பது எனது சத்குருநாதர் ஸ்ரீ சுவாமி சிவானந்தரின் தலை சிறந்த உபதேசமாகும். என் தொண்டு மக்களுக்கு செய்யும் தொண்டே கடவுள் தொண்டு என்று எண்ணி கடைபிடித்து உபதேசித்து என் வாழ்நாளையே சித்த வைத்தியத்திற்காக அர்ப்பணித்து வருகிறேன். அன்புடன் சிவராஜ் சிவகுமார். 7/7/1875 வருடம் புதன்கிழமை வளர்பிறை நாளில் பஞ்சமி தேதியில் மகம் நட்சத்திரத்தில் எங்கள் மூதாதையர்கள் சித்த வைத்திய ஸ்தாபனத்தை துவக்கி வைத்துள்ளார்கள். 1875 வருடம் முன்பிருந்து எங்கள் சித்த வைத்தியசாலை நடந்து வந்த பாதைகள். எனது முப்பாட்டனார் தமிழ்நாட்டில் போக்குவரத்து வசதி வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் ஜட்கா வண்டி, குதிரை வண்டி மூலம் ஒவ்வொரு ஊருக்கு சென்றும் நோட்டீஸுகள் அச்சடித்து சந்தைக்கு சந்தை விளம்பரம் செய்தும் சித்த மருத்துவம் என்னும் மாபெரும் மருத்துவ பணியை ஆற்றினார்கள். 12/4/1927 ஆண்டு செவ்வாய்க்கிழமை எங்கள் சித்த மருத்துவ பணி சிறப்பாக இருந்ததன் காரணமாக ஆங்கிலேய அரசு எங்கள் அகஸ்தியர் மாளிகையிலேயே சிறப்பு தபால் நிலையம் ஒன்றை எங்களுக்கு அமைத்து கொடுத்துள்ளார். 10/6/1929 ஆண்டு திங்கட்கிழமை ஆங்கிலேய கவர்மெண்ட் சேலம் சயரோக சங்கத்திற்கு தலைவராக எங்களை தேர்ந்தெடுத்தார்கள். 30/5/1937 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் மலையில் ஏழைகளுக்கு தர்ம வைத்தியசாலை ஒன்றை ஏற்படுத்தி மேற்படி தர்ம வைத்தியசாலையை சேலம் ஜில்லா கலெக்டர் துரை கணம் SV ராமமூர்த்தி அவர்களால் துவக்கப்பட்டது. 19/7/1937 ஆண்டு சனிக்கிழமை ஆங்கிலேய அரசால் காரனேஷன் மெடல் அளித்து எனது முப்பாட்டனார் அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 16/6/1939 வருடம் வெள்ளிக்கிழமை சென்னை சென்ட்ரல் இந்திய வைத்திய போர்டார் எங்கள் சித்த மருத்துவ வைத்தியசாலையும் மருந்துகளையும் நேரில் ஆய்வு செய்து முதல் வகுப்பில் தேர்வு செய்து 16/6/1939 ஆண்டு ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துள்ளனர். எங்கள் மூதாதையர்கள் அந்த காலத்திலேயே சித்த மருந்துகளை கீழ் தேசிய நாடுகளான சுமத்ரா,
ஜாவா, இந்தோனேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு மருந்துகள் அனுப்பி வைத்துள்ளார்கள். குறிப்பாக தற்போதைய நாடுகளில் மொத்தம் 33,000 தீவு கூட்டங்கள் அந்த காலத்தில் தனித்தனியே தீவுகளாக இருந்தது. போர்னியோ தற்போது இந்தோனேசியாவில் தனி தீவாக இருக்கிறது. தமிழ் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவரின் இயற்ற பெயர் அருள்மொழித்தேவர் அவர்களும் அவரது மகன் திரு ராஜேந்திர சோழன் அவர்களும் ஈபி 950 முதல் 1120 வரை சோழ மண்டலத்தின் தமிழ் பெரும் படையை திரட்டிக் கொண்டு மாநக்காவரம், அந்தமான், நிக்கோபார் தீவுகள், பின்பு கீழ்தேச நாடுகளான சுமத்ரா, ஜாவா, பாலி, திமோர் ஆகிய தீவு கூட்டங்களை பிடித்து ஆட்சியை நிறுவிய காரணத்தாலே கடாரம் கொண்டான் என்ற பட்ட பெயர் ஏற்பட்டது. அப்போதிருந்து அங்கு பெரும் எண்ணிக்கையிலான தமிழ் குடும்பங்கள் குடியேறி இப்போதும் வாழ்ந்து வருகிறார்கள். இந்தோனேசியா தீவு கூட்டத்தின் மெனடா செலிபஸ் என்ற பெரிய தீவு தற்போது செலியஸ் சுலேவசி என்று உள்ளது. இங்கும் எங்களது மூதாதையர் சித்த மருந்துகளை அனுப்பி வைத்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் மன்மத சிந்தாமணி என்ற லேகியம் இந்தோனேசியாவில் உள்ள கிரேடா என்ற பள்ளத்தாக்கு பகுதியில் ஜாமோ என்ற தாது புஷ்டி லேகியமாக கடைகளில் விற்பனை செய்ததாகவும் இதனை ஆண்களும் பெண்களும் தங்களின் பலகீனத்துக்காக வாங்கியதாகவும் உள்ளது. எங்கள் மூதாதையர் கப்பல் வழி அனுப்பிய லேகியங்களே அங்கு அனுப்பப்பட்டதற்கு இதுவே சான்றாகும். ஆதாரம் திரு மணியன் அவர்கள் 1975ஆம் ஆண்டு இதயம் பேசுகிறது வார இதழில் இது பற்றி உள்ளது. 1875ஆம் வருடம் முன்பிருந்து எங்கள் சித்த வைத்தியசாலை ஸ்தாபனம் நடத்தப்பட்டு வருகிறது. 1925இல் தான் ஆங்கில மருத்துவம் இந்தியாவில் முதல் துவக்கப்பட்டது. அரசாங்க அனுமதி பெற்ற RAMP சித்த மருத்துவர்களும், சித்த மருத்துவ கல்லூரியில் பட்டம் பெற்ற மருத்துவர்களும், பட்ட மேற்படிப்பு படித்தவர்களும், மாவட்ட மருத்துவ மனையில் வேலை செய்பவர்களும், மாவட்ட மருத்துவ இயக்குநர்களாகவும் எங்கள் குடும்பத்தின் வாரிசுகள் அதிகம் உள்ளார்கள். சித்த வைத்தியத்திலும், ஆங்கில மருத்துவத்திலும், ஹோமியோபதி மருத்துவத்திலும், நேச்சுரோபதி மருத்துவத்திலும் எங்கள் குடும்பத்தின் வாரிசுகள் தமிழ்நாட்டில் அதிகம் உள்ளார்கள். எங்கள் குடும்பத்தின் வாரிசுகள் LIM பட்டம் பெற்ற மருத்துவர்களும், GCAM பட்டம் பெற்ற மருத்துவர்களும், MBBS பட்டம் பெற்ற மருத்துவர்களும், MD பட்டம் பெற்ற மருத்துவர்களும், MS பட்டம் பெற்ற மருத்துவர்களும், அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற மேலை நாடுகளில் வேலை செய்யும் எனது சகோதர சகோதரிகளும் பேரன்களும் அதிகம் உள்ளனர். சென்னையில் பிரபல மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களாகவும் வேலை செய்பவர்கள் அதிகம் உள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விவரங்கள் அறிய விரும்புவோர் சேலம் தலைமை அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டால் விவரம் அறியலாம். இப்போ பார்த்து முடிச்சிட்டிங்க இல்லையா? இந்த சித்த வைத்திய ஸ்தாபனத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த வைத்தியசாலை வளர்த்திருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தினசரியும், ஒவ்வொரு கிழமையும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷத்துலேயும் எந்தெந்த தேதியில், என்னென்ன கிழமையில், என்னென்ன வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அரசாங்க அனுமதி எப்படின்னா, வெள்ளையர்கள் ஆண்டுகிட்டு இருந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்தாபனம், ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்தாபனம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே என் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு இது பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, சித்த வைத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே ஒழிய, இவ்வளவு பாரம்பரியமிக்க ஸ்தாபனம், இந்த பரம்பரை அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் சரியான முன் உதாரணம். பரம்பரை அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் இந்த பரம்பரை வார்த்தைக்கு சரியான உதாரணமான அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு இதில் வந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்திலேயே நம்ம சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இவங்ககிட்டயே நம்ம அன்றைக்கி மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற பெருமை உங்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள என் உடன்பிறப்புகளுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, என்னுடைய முப்பாட்டனார் 64 வகையான வியாதிகளுக்கு சிகிச்சை பண்ணி வந்திருக்கார். என் முப்பாட்டனார் 64 வகையான வியாதிகளை சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருந்ததில் ஆண்டவன் எப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்னாக்கா, 18 சித்தர்களையும் ஞானிகளையும் படைச்சி அவங்க எழுதி வச்ச ஓலை சுவடிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் மக்களை நல்ல முறையில் வழிபடுத்தி நல்ல முறையில் நடத்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவன் 18 சித்தர்களையும் ஞானிகளையும் படைச்சி வந்திருக்கான். அவங்க எழுதி வச்ச ஓலைச்சுவடியின் ரகசியங்களை தெரிஞ்சு வச்சதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த 64 வியாதிகளுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் என்னென்ன புது புது வியாதிகள் வருதோ, இனி வருங்காலத்தில் என்னென்ன புது வியாதிகளாக வரப்போகுதோ அந்த வியாதிக்கெல்லாம் நமக்கு மூலிகை தெரிஞ்சு வச்சு அந்த ரகசியங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான்
இந்த வியாதியெல்லாம் குணப்படுத்தி நம்மளை வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியுது, ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியுது அப்படிங்கிறது இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி என்னன்னாக்கா, ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை, குழந்தை பாக்கியம் இல்லை, கர்ப்பணுக்கள் குறைவு அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஏன் அதிகபட்சமாக நான் சொல்லி வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த மாதம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா தை மாதம் பிறக்க போகுது. இந்த தை மாதம் பிறக்கிறதுலேருந்து ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு திருமணங்கள், அதிகமான திருமணங்கள் நடக்க போகுது. இந்த மாதிரி திருமணம் நடக்க போகிறதுல என் மகன் போன்ற வாலிபர்களை குறை சொல்லி நான் பேசலை. என் மகன் போன்ற வாலிபர்களை குறை சொல்லி நான் பேசலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன விவரம் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். இப்போ எதுக்காக இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வீணாகிட்டு இருக்குது. அன்னைக்கெல்லாம் திருமணம் பண்ணவங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேர் சொல்ல பிள்ளையை பெற்றுக்கிட்டு குடும்பத்தை நல்ல முறையில் வளர்த்துக்கிட்டு பேரம் பிள்ளைங்களாத்தையும் எடுத்துக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டம்லாம் இன்றைக்கி மாறி போய் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிடுச்சுங்கிறதுல நாடு கெட்டு குட்டிச்சவராகிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இதை அதிகபட்சமாக இந்த விளக்கத்தை பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சித்த வைத்தியத்தில் இந்த சேலம் சிவராஜ் தாத்தா இதை அதிகமாக வற்புறுத்தி சொல்லக்கூடிய ஒரே காரணம், ஒவ்வொருடைய பெண்களுடைய வாழ்க்கையும் வீணாக போகுது அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். ஏன்னா எவ்வளோ தான் நாங்கள் சித்த வைத்தியம் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு சரியான முறையில் அது விவரங்கள் தெரியாது. யார் பையனை பெற்ற தாய் தப்புனாருக்கு சரியான விளக்கங்கள் தெரியாது, பொண்ணை பெற்ற தாய் தப்புனாருக்கு சரியான விளக்கங்கள் தெரியாது. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த நிகழ்ச்சியை நான் கையில் எடுத்து இந்த நிகழ்ச்சியை நான் சொல்ல வரேன். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல பையனுக்கு உண்டான நிகழ்ச்சியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். பையனை பெற்ற தாய் தகப்புனார், உங்கள் பையன் ஆள் அழகாக இருக்கிறான், லட்சணமாக இருக்கிறான், திருமணத்துக்கு தகுதியாக இருக்கிறான், படித்து முடிச்சுட்டு வேலையில் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு திருமணம் பண்ணணும்னு பெற்ற தாய் தகப்புனார் பையனுடைய தாய் தகப்புனார் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். என்னுடைய பையனை தப்பே செய்யாதவன் என் பையன் தவறுனா என்னன்னு தெரியாது, எந்த விதமான தப்பு தண்டாக்கும் போக மாட்டான், குடிப்பழக்கங்கள் கிடையாது, நான் வளர்த்தின விதமே தமிழ்நாட்டில் யாருமே வளர்த்திருக்க முடியாது, அந்த அளவு பெத்த தாய் தப்புனார் அவனை நினச்சிக்கிட்டு சொல்கிற வார்த்தைகள் இதுதான். நான் வளர்த்தின விதம் மாதிரி தமிழ்நாட்டில் யாருமே வளர்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு பெத்த தாய் தப்புனாரும் தன் மகள் மேலே நம்பிக்கையை வச்சு இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆனால் அதே மகன் போன்ற வாலிபர்கள் எந்த அளவு தப்பு செஞ்சு என்ன மாதிரிலாம் வாழ்க்கையை சின்ன பின்னப்படுத்தி நண்பர்கள் சேர்க்கையால், கேர்ள் ஃப்ரெண்டை சேர்க்கையால் தன்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணி இல்லறன்பத்துக்கே ஈடுபட தகுதி இல்லாமல் அப்பா திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு தான் தலையிலேயே மண்ணவாரி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மகன் போன்ற வாலிபர்கள் இன்றைக்கி அதிகபட்சமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற கவலையில் தான் நீங்களும் திருந்தி வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை எச்சரிக்கைக்காக நான் சொல்கிறேன். அப்போ பெத்த தாய் தகப்பனா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, உங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணணும்னு வசதி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உன் பையன் நல்ல முறையில் இருக்கான் அப்படிங்கிற கனவை மட்டும் கண்டுடாத. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த பையன் சரியாக இருக்கான், இந்த பையன் சரியே இல்லை, இந்த பையன் கூட சரியாக தான் இருக்கான் போல் இருக்கு அப்படிங்கிற நினைப்பே கிடையாது. அதிகபட்சமாக இந்த சக்தியை வீண் பண்ணி விரயம் பண்ணி வீணாகிட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி அதிகபட்சமாக பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் ஒரு சில வாலிபர்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா எப்படின்னா கண்ணத்தை பார்த்தா அப்படி கடிச்சு திங்கிற மாதிரி சும்மா தலை தான் தக்காளி பழம் மாதிரி வச்சுருப்பானுங்க. உடம்பு விரிஞ்ச மார்பகம், அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி விந்து கட்டுப்பாடோடு இருக்கிற தமிழ்நாட்டு மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக இருக்கிறாங்க. அவங்களையும் மீறி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விந்தை அழிக்கிறான் அழித்து தொலைஞ்சிட்றானுங்க. ஏன்னா அது அவனுங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு வரும், வாழ்க்கை வீணாகும், மனைவியை நம்ம இழந்துட போகிறோம், திருமணம் பண்ணி வாழ்க்கை வீணாகிவிட போகுது, குடும்ப கௌரவமெல்லாம் பாதிக்க போகுதுன்னு அவனுங்களுக்கு தெரியறதில்ல. தெரியாமல் இந்த தப்பை அப்பா அம்மாகிட்ட மூடி மறைச்சிட்றாங்க. அப்பா என்ன பண்ணுறாங்க, என் பையன் தங்கமானவங்கிற நினப்பில் சொந்தத்தில் பார்க்குறாங்க, வெளியே பார்க்குறாங்க,
நண்பர்கள் சேர்க்கையில் பார்க்குறாங்க, மீடியேட்டர் சொல்லி கொடுக்குற முறையில் பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கனாக்கா, அந்த பையனை பெற்ற தாய் தகப்பனார் இருக்காங்க இல்லையா, அந்த பையனை பெற்ற தாய் தகப்பனார் அத்தனை பேர்த்தையும் நான் கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன். பையனை பெற்ற தாய் தகப்பனார் அத்தனை பேர்த்தையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க இல்லையா, அப்போ ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி பாருங்கள். வேறு ஒருத்தர் பெற்று வளர்த்தி ஆளாக்கின பிள்ளைய உங்கள் பையனுக்கு நீங்கள் கொண்டுட்டு வர போகும்போது அந்த பெண் வீட்டார் மனநிலையை நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ ஒரு வீட்டில் வந்து பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுங்க. பெண் குழந்தை பிறந்துட்டா அந்த பெண் குழந்தைய அந்த பெத்த தாய் தகப்பனார் பெண் குழந்தை பிறந்தவுடனே ஆஹா மகாலட்சுமி பிறந்துட்டான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அது குடும்பமே சந்தோஷப்பட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் மனசை வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்க, அந்த புள்ள வயசுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பாராட்டி இது பண்ணியிருப்பாங்க, கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கும்போது அவங்க மனோநிலை எப்படி இருக்கும். ஆண்டவனே வேண்டாத தெய்வம் இருக்காது, அத்தனை தெய்வத்தையும் வேண்டிட்டு, ஆண்டவா எங்கள் பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக கிடைக்கணும், நல்ல முறையில் குடும்பம் இருக்கணும், நல்ல முறையில் குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த பொண்ணுடைய மாமியாரும் நல்ல முறை அனுசரணையாக அந்த பொண்ணை பார்த்துக்கணும். அவங்க கூட பிறந்தவங்க இருந்தாக்கா அந்த கூட பிறந்தவங்களாம் நல்ல முறையில் பார்த்துக்கணுங்கிற ஆசையில் வேண்டாத தெய்வத்தை வேண்டி தான் அந்த பொண்ணை கொண்டுகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஊராமட்டு பொண்ணு, அவங்க பெற்று வளர்த்தின பொண்ணு, அத்தனை வருஷமாக வளர்த்தி வந்த பொண்ணை நீ உன் பையனுக்கு கொண்டுகிட்டு வரும்போது, இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற என் தமிழ்நாட்டில் உள்ள என் உடன் பிறந்த சகோதரர்கள் எவ்வளோ பேர் உங்கள் பையனுக்கு பொண்ணை தேடிக்கிட்டு ஊராக அலைஞ்சிக்கிட்டு சொல்கிறவங்க கேட்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா. இந்த ஊரில் பார்க்குறீங்க, அந்த ஊரில் பார்க்குறீங்க, இன்னும் என்னென்ன ஊரில் இருக்குதோ மீடியேட்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணுறீங்கல்ல. ஏன் ஒரே ஒரு கணம் இந்த சேலம் சிவராஜ் தாத்தா சொல்கிற நிகழ்ச்சியை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து தானே இருக்கீங்க, தமிழ்நாட்டில் வளர்ந்து தான் இருக்கீங்க. அப்போ சேலம் சிவராஜ் தாத்தா சொல்கிறதுல ஏன் நீங்கள் அதை யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க, சிந்திக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு அறிவுக்கு ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் இப்போ நான் சொன்ன நிகழ்ச்சியை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி கேட்டதுலேருந்து நீங்கள் முடிவெடுத்து தான் உன் பையனுக்கு வந்து பொண்ணை பார்க்கணும். இது சத்திய பிரமாணமாக நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு பையனை பெற்ற தாய் தகப்பனாரும் பையனுக்கு மேல்வாரியாக கேளுங்க, எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான், தப்பு பண்ணியிருக்கானா, தப்பு பண்ணலையா. அதே மாதிரி பசங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, திருமணம் பண்ணக்கூடிய மணமகன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ தவறு செஞ்சுருப்ப, கண்டிப்பாக தவறு செஞ்சு தான் இருப்பைய ஒளியே இல்லாமல் இருந்திருக்கவே மாட்டேன். அப்போ உடம்பு உன்னுடைய நலத்தை மேல்வாரியாக அப்பாட்ட சொல்லு. அப்பா நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன், ஒரு நல்ல சித்த வைத்தியரையோ ஒரு ஆங்கில மருத்துவரையோ காட்டி என்னை நல்ல முறையில் குணப்படுத்தி எனக்கு திருமணம் பண்ணுங்கப்பா, அது வரலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னு எந்த படுபாவியாவது சொல்கிறீங்களாடா அப்பாட்ட? எந்த படுபாவியாவது சொல்கிறீங்களா அப்பாட்ட? என்னடா கௌரவம் உங்களுக்கு குறைஞ்சி போச்சு கண்ணு? ஏன்டா கண்ணு இப்படி பண்ணுறீங்க? என்ன கண்ணு உங்களுக்கு கௌரவம் குறைஞ்சி போச்சு? அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே கண்ணு? நீ இப்போ சொல்லாமல் விட்டுட்டீன்னா யோசனை பண்ணி பார், அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன அளவுக்கு வீணாக போகுதுங்கிறது யோசனை பண்ணி பார்த்தியா? நீ உன்கிட்ட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வருதுன்னா நீ அழகாக இருக்கிற, லட்சணமாக இருக்கிற, சொத்து பத்து இருக்குது, கார் விதவிதமான கார் இருக்குதுன்னு ஏமாந்து வரல. என்ன தான் இருந்தாலும் கணவன் மனைவி 5 நிமிஷம் அந்த சந்தோஷங்கிறது கிடைச்சா தான் உன் வாழ்க்கை வந்து ரயில் தண்டவாளத்தில் போயிட்டுருக்கிற மாதிரி போயிட்டுருக்க முடியுமா ஒழிய, இல்லைன்னா உன் வாழ்க்கை வீணாக போயிடும்ல. அப்போ ஏன் படித்தவனும் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க, படிக்காதவனும் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? இந்த தாத்தா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லு? ஏன் அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டியதுதானே? உனக்கு என்னப்பா கௌரவம் கிடக்குது? உனக்கு என்ன கௌரவம் கிடக்குது கேட்குறேன்னு அவன் சொல்லு. கேட்குறதுக்கு பதில் சொல்லு. தாத்தாக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறல்ல, வா. இல்லைன்னா சேலத்துக்கு வா. என்ன சேலத்தில் வந்து தாத்தாவை சந்தி. திருமணத்துக்கு முன்னாடி அப்பாட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா தாத்தாட்ட வந்து கேளு. தாத்தா நான் திருமணத்துக்கு தகுதி இருக்கிறேன்னா திருமணத்துக்கு தகுதி இல்லையா? திருமணம் பண்ணால் மனைவி திருப்திப்படுத்த முடியுமா? ஏன்னா அந்த நிலைமை வந்து உனக்கே தெரியும். தாத்தாட்ட கேட்டு நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உன் உடம்பே தெரியும் எத்தனை வருஷமாக தப்பு பண்ணியிருக்கேன், என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கேன், நாடி நரம்புகள்லாம் எந்த அளவு நஞ்சு போகிற அளவு சக்தி பண்ணியிருக்கிறேன். ஒரு சொட்டு விந்து கூட இல்லாமல் சுரண்டி 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 விந்தை பூரா வீண் பண்ணி அங்கே விந்தே உற்பத்தி ஆகாத போய் மூக்கு சளி போல் விந்து கசிஞ்சு கசிஞ்சு வெளியாகக்கூடிய ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வந்து உடம்பை வச்சுருக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறவன் ஏன் அப்பாட்ட சொல்ல வேண்டியதானே, அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே, மாமங்கிட்ட சொல்ல வேண்டியதானே, அக்காட்ட சொல்ல வேண்டியதானே, தம்பிகிட்ட சொல்ல வேண்டியதானே, யார்கிட்டயா ஒருத்தர்கிட்ட சொல்லி திருமணத்தை பண்ண வேண்டியதானே?
குணப்படுத்திக்கிட்டு திருமணம் பண்ணுமில்ல. அப்படி என்னப்பா உனக்கு கௌரவம் கிடக்குது? நாளைக்கு அந்த புள்ள வந்து நீ முதல்ல ஈடுபட்டு திருமணத்துக்கு தகுதி இல்லாமல் இல்லறம்பத்துக்கு ஈடுபட்டு திருப்திப்படுத்த முடியலன்னா நாளைக்கு வெளியே சொல்லிடுச்சுன்னா உங்கள் குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? சொல்லு, உங்கள் குடும்ப கௌரவம் என்ன ஆகும்னு சொல்கிறேன். சின்ன பண்ணமாய் போடணும். வெளியே கேட்டாங்கன்னா நாசமாகி போயிடுவீங்க எல்லாம். இவன் வீட்டு பையன் கல்யாணம் பண்ணணும், இவனுக்கு ஆன்மத்தன்மையே இல்லை. ஆன்மத்தன்மையே இல்லைன்னா அதுக்கு மேலே எப்படா தம்பி இந்த ரோட்டில் நடப்ப? எப்படி 4 பேர்த்த பார்ப்ப? 4 பேர்த்திட்டு எப்படி பேசுவ? உனக்கே அசிங்கமாக இருக்காதா? வெக்கமாக இருக்காதா? வேதனையாக இருக்காதா? வருத்தமாக இருக்காதா? சொல்லு. அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு திருமணத்துக்கு தகுதின்னு சொல்லி பண்ணுறிய. உன் உடம்பு மேல் வரைய சொல்ல வேண்டியதானே? மேல் வரைய சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ இன்றைக்கி சொல்கிறேன், அந்த நிகழ்ச்சி கேட்டுக்க. சேலம் சிவராஜ் தாத்தா இந்த வயசில் இது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏண்டா கண்ணு, இந்த தாத்தா கேட்குறேன், நீ வந்து திருமணம் பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்கிறேன்னு வச்சுக்க. அப்பா அம்மா சொல்கிறாங்கிறதுக்காக நீ திருமணம் பண்ண போகிற அப்படின்னா நாளைக்கு நீ படித்தவன் தானே. இவ்வளோ பொறுப்பான படிப்பு படிச்சுட்டு வந்து நல்ல நடைமுறை இருக்கக்கூடிய பையன், உனக்கு சிந்தனை அறிவு ஏன் சிந்திக்க மாட்டேங்கிற? அறிவு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது உனக்கு? அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னா உன் உடம்புல இருக்கிற சக்தி வீணாகி போச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும். 1 முறைக்கு 2 முறை 2 முறைக்கு 4 முறை சக்தியை வீண் பண்ணி விரயம் பண்ணி உடம்புல நாடி நரம்பு பூரா வீணாகக்கூடிய அளவுக்கு உன் மனசில் பயம் அதிகமாக வரக்கூடிய ஸ்டேஜுக்கு சக்தியை வீண் பண்ணி வர, உடம்புல இருக்கிற விந்த பூரா சுரண்டி உன் விந்த பூரா எடுத்துக்கிட்டு வர. அவ்வளோ விந்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பெண்ணை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய அளவு கூட உனக்கு தகுதி இல்லை. அப்படிங்கும்போது அப்போ நீ திருமணம் பண்ணி அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீ வீண் பண்ண தானே போகிற? சொல்லு. இன்னொருத்தர் பெற்ற பொண்ணுடைய வாழ்க்கையை நீ வீண் பண்ண போகிற. அப்போ வீண் பண்ணினா நீ ஒரு 5 நிமிஷம் சிந்தனை பண்ணிப்பாருங்க. மகன் போன்ற வாலிபர்கள் அத்தனை பேர் சிந்தனை பண்ணிப்பாருங்க இந்த தாத்தா சொல்கிற விஷயத்த. நாளைக்கு அந்த புள்ள என்னுடைய வாழ்க்கை வீணாக போச்சு, உனக்கு இல்லைன்னு பத்திரிகையோட தகுதி இல்லைன்னா நாளைக்கு ரோட்டில் நடந்து நீ வெளியே போக முடியுமா? அந்த புள்ள அவங்க வீட்டுக்கு போயிட்டா இவனுக்கு இல்லைன்னு பத்திரிகையோட தகுதி இல்லை அப்படின்னா நீ ஆண் மகனாக எப்படா கண்டு தமிழ்நாட்டில் நடப்ப வெளியே? ஒரு ஆண் மகனாக எப்படி தமிழ்நாட்டில் வெளியே நடப்ப? உனக்கு என்ன தைரியம் இருக்குது சொல்லு. பார்க்குறான் உன் நண்பர்கள்லாம் பார்த்தா ஏளனமாக பேச மாட்டாங்க. ஏன்னா விந்து கட்டுப்பாடு இல்லாத இல்லைன்னு பத்திரிக்கை தகுதி இல்லாத ஒரு நண்பனாவன் அப்படிங்கும்போது எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ கேவலம், எவ்வளோ வருத்தம். இது தேவையானதுன்னு. அதனால் இன்றைக்கி திருமணம் பண்ணக்கூடிய மணமகன் யாராக இருந்தாலும் சரி, தை மாதம் வந்துட்டுருச்சு, இந்த 4-5 மாதத்துக்குள்ளே எத்தனை 1000 பெண்களுடைய வாழ்க்கை வீணாக போகுது தெரியல. மனசுக்கு அவ்வளோ வருத்தம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி சின்னத்திரையில் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக பெற்ற தாய் தகப்பனார், பையனை பெற்ற தாய் தகப்பனார் திருந்தி உங்கள் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்கு மாப்பிள்ளை 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 5 மாதம் ஆனாலும் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். அதே மாதிரி பையனை பெற்ற தாய் தகப்பனார் எவ்வளோதான் இருந்தாலும், தங்கமான அவன் பையனாக இருந்தாலும் அவனை விசாரித்து அவன் முடிவு எடுத்து தெரிஞ்சு பண்ணுங்கள். இதனுடைய விளக்கங்கள் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் நான் எப்படி பேசுகிறேன், என்ன மாதிரி பேசுகிறேன், என்ன விளக்கங்கள் கொடுக்குறேங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு படிப்பை அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.